கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் பிலிப்பியர் 4 அதிகாரம் 19 வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஐஸ்வரியத்தின்படி உங்களுடைய குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள், அதாவது மகிமையிலே நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர் உங்கள் குறைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 10 வசனம். நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அநேக பேர் பல குறைகளோடு நீங்க காணப்படுவீங்க. உங்க குறைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே நிறைவாக மாற்ற முடியும். நிறைவானவர் உங்களுக்குள் வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா குறைவுகளும் உங்களை விட்டு அகன்றி போகும். பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில கடனென்ற குறைவுகளை நீங்க இருக்கலாம். ஆசீர்வாதம் இல்லாமல் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் குறைவுகளாக இருக்கலாம். சில நபர்களுடைய வாழ்க்கையில வியாதி நிமித்தமாக குறைகளோடு நீங்க காணப்படலாம். சில பேர் வேலைக்காக நீங்கள் குறைகளோடு காணப்படலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இந்த வாக்கை கொடுக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவான அவர் வரும் பொழுது உங்கள் குறைவுகளை எல்லாம் அவர் ஒளிந்து போக பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதத்திலிருந்து 5 காரியங்கள் மூலமாக உங்கள் குறைகளை கர்த்தர் நிறைவாக்குவார் என்பதை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். முதலாவது, அப்பத்தின் குறைவை கர்த்தர் நிறைவாக்கினார். ஆதார வசனம் 1 ராஜாக்கள் 17 அதிகாரம் 16 வசனம். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, களத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பஞ்சத்தின் நிமித்தமாக ஒரு விதவை ஸ்திரீ தன் மகனோடு கடைசி சாப்பிட்டு மறிக்கலாம் என்று யோசித்து கொண்டிருந்தாள். ஆனால் எலியாவோ அவளுக்கென்று ஆசீர்வாதத்தை கொடுத்தார். பானையிலிருந்து உன் மாவு குறைவதும் இல்லை, கலசத்தில் உள்ள எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை என்று அவர் அவளுக்கு வாக்கு கொடுத்தார். அதன்படியே கர்த்தர் அந்த வார்த்தையை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, அவள் வாழ்க்கை அதற்கு பின்பு ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. மரண தருவாயில் அவள் இருந்தாள். ஆகார குறைவின் நிமித்தமாக, பஞ்சத்தின் நிமித்தமாக அவள் மரித்து போக வேண்டும் என்று எண்ணினாள். ஆனால் கர்த்தராகிய தேவன் எலியாவை கொண்டு அவளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தார். அப்ப குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்கினார். இன்றைக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை சாப்பாட்டுக்கு நீங்க கடன் வாங்கி நீங்க சாப்பிட்டு கொண்டிருக்கிறீங்களா? இல்லை என்றால் வருமானத்திற்கு மிஞ்சி உங்கள் செலவுகள் போய் கொண்டிருக்கிறதா? அதன் நிமித்தமாக உங்கள் வாழ்க்கையில் குறைவுகள் இருக்கிறதா? கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு எப்படி எலியாவை கொண்டு அந்த ஸ்திரீயினுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்தாரோ, இன்று இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் அப்ப குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குவார். யோவான் 6 அதிகாரம் 1 முதல் 13 வசனத்தின்படி 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்து பிதாவாகிய தேவன் அதை ஆசீர்வதித்தது நிமித்தமாக 5000 பேருக்கும் மேற்பட்டவர்கள் புருஷரும் ஸ்திரீகளும் சாப்பிட்டு மீதம் 12 கூடைகளை எடுத்தார்கள். இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குவார். எண்ணற்ற அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலும் உங்கள் அப்ப குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்கி அன்றைய நாளுக்குண்டான தேவைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சந்திப்பார். நீங்கள் கடன் வாங்காதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு கடன் கொடுக்கத்தக்க உங்களை ஆசீர்வதிப்பார். இலவசமாக பிறருக்கு நீங்கள் கடன் கொடுத்து உதவி செய்யத்தக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது, ரசத்தின் குறைவை நிறைவாக்கினார். ஆதார வசனம் யோவான் 2 அதிகாரம் 3 வசனம். திராட்சை பழங்கள் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றால், கானான்வோர் கல்யாணத்தில் தண்ணீரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திராட்சை ரசமாக்கினார். ஹல்லேலூயா. பந்தியின் கடைசி நேரத்தில் கூட மிகவும் சுவையான திராட்சரசத்தை அந்த மக்கள் பருகத்தக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அற்புதத்தை கட்டளையிட்டார். பிரியமானவர்களே, தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைவுகளை கூட அவர் அதிசயமாக அற்புதமான அவருடைய கிருபையினால் ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டு உங்கள் குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குவார்.
மூன்றாவது, ஞானத்தின் குறைவை நிறைவாக்கினார். யாக்கோபு 1:5 உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சில வேலைகள் செய்கிறதற்கு ஞான குறைவுனால நம்ம வாழ்க்கையில சில விஷயங்களை நம்ம தவறலாம். பர்ஃபெக்டா இல்லாதபடிக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய சிறு சிறு குறைவுகள் காணப்படலாம். பிரியமானவர்களே, நீங்க கவலைப்பட வேண்டாம். இதே குறைவோடு நீங்க கடைசி வரைக்கும் வாழவும் வேண்டாம். உங்களுக்கு ஒரு காரியத்தில் ஞானம் இல்லை என்றால் நீங்கள் சம்பூர்ணமாக கொடுக்கிறவரிடத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது அவர் உங்கள் குறைவுகளை பெரிதாக எண்ணாமல், உங்களை புறக்கணிக்காமல், உங்களை கடிந்து கொள்ளாமல் தேவனிடத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். சாலமோனுக்கு எப்படி ஞானத்தை கட்டளையிட்டாரோ கர்த்தர் இன்றும் உங்களுக்கு ஞானத்தை கட்டளையிட வல்லவர். இதை நாம் 1 ராஜாக்கள் 3:5-14 மூலம் அறிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, சாலமோன் ராஜாவாக அமர்ந்த பொழுது அவனுக்கோ அவன் மீது நம்பிக்கை இல்லை. அது நிமித்தமாகவே கர்த்தரிடத்தில் அவன் ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டான். அவனுடைய ராஜ்யத்தில் அவன் ஞானவானாய் காணப்பட்டு நீதியை நிலைநாட்டுவதற்கு அவன் ஞானத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்க குடும்ப வாழ்க்கையை வழிநடத்துவதற்கு உங்களுக்கு ஞானம் தேவை. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள், புத்தி இல்லாதவளோ இடித்து போடுகிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஸ்திரீயானவள் இந்த ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கை கட்டப்படும். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இடிந்து போயிருக்கலாம் உங்க குடும்பம். ஆனால் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் குறைவுகளை ஒப்பு கொடுத்து நிறைவான ஞானத்தை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் வீட்டு காரியங்கள், உங்கள் குடும்ப வாழ்க்கையை மீண்டும் நீங்கள் கட்டி எழுப்புவீர்கள். உங்கள் வேலை ஸ்தலங்கள்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. 4வதாக, இஸ்ரவேலரின் குறைவை நிறைவாக்கினார். ஆதார வசனம் உபாகமம் 2:7. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியைகளிலெல்லாம் உன்னை ஆசிர்வதித்து வருகிறார். இந்த 40 வருஷமும் உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழிநடத்தி வந்தார். எண்ணற்ற தேவைகள் அவர்களுக்கு இருந்த பொழுது கர்த்தர் ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கு அற்புதத்தை கட்டளையிட்டார். வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். அவர்களுக்கு கண்மலையை பிளந்து தண்ணீரை அவர்கள் தாகம் தீர்க்கத்தக்க அவர்களுக்கு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அவர்கள் காடையை கேட்கும் பொழுது வானத்தில் இருந்து அந்த காடையை கட்டளையிட்டார். அது மாத்திரமல்ல, எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வரும் பொழுது செங்கடலை பிளந்து கர்த்தர் அவர்களுக்கு வழியை காண்பித்தார். எண்ணற்ற அற்புதங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் வாழ்க்கையில் அந்த 40 வருஷம் சுதந்திரித்து கொண்டார்கள். கடைசி பகுதியை பாருங்க, ஒன்றும் குறைவுபடவில்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் வாழ்கிற இந்த நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கையில் எந்த குறைவும் வராதபடிக்கு கர்த்தராகிய தேவன் நிறைவானதை நம்முடைய வாழ்க்கையில் தரவே விரும்புகிறார். அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். நம்மை ஆசிர்வதிக்க விரும்புகிறார். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாய், நம்முடைய குறைவுகளை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது நிச்சயமாக நிறைவான தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் என்று சொன்ன வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில் குறைவானது முற்றிலும் ஒளிந்து போகும். கடைசியாக 5வது, சீஷர்களின் குறைவை நிறைவாக்கினார். ஆதார வசனம் லூக்கா 22:35. இயேசு சீஷர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சைகளும் இல்லாமல் அனுப்பிய போது ஏதாகிலும் குறைவாயிருந்ததா என்றார். அவர்கள் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை என்றார்கள். ஹல்லேலூயா. சீஷர்கள் அவர்கள் ஊழியத்தை செய்ய போகும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை பணப்பையும் சாமான் பையும் அது மாத்திரமல்ல பாதரட்சையும் இல்லாமல் அவர் அனுப்பினார். ஆனாலும் கூட சீஷர்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்தார். அற்புதங்களை காண கிருபை செய்திருப்பார். அது நிமித்தமாகவே அவர்கள் போகிற வழியில் ஊழியம் செய்கிற ஸ்தலங்கள்ல எந்த குறைகளையும் அவர்கள் அனுபவிக்கவில்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தராகிய தேவன் உங்கள் குறைவுகளை நிறைவாக்க வல்லவர். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். கர்த்தராகிய தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் உங்களுக்கு நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சொல்லப்பட்ட காரியங்களை ஆராய்ந்து பாருங்க. அப்பத்தின் குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்கினார். ரசத்தின் குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்கினார். ஞானத்தின் குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்கினார். இஸ்ரவேலரின் குறைகளை கர்த்தர் நிறைவாக்கினார். அவர்கள் தேவைகளை கர்த்தர் சந்தித்தார். அது மாத்திரமல்ல, சீஷர்களின் குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்கினார். இன்றைக்கு பிரியமானவர்களே,
உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த பகுதிகளில் உங்கள் குறைகள் நிறைவாக வேண்டும் என்று நீங்கள் பிரயாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து விசுவாசத்தோடு ஜெபிக்கிறீர்களோ நிச்சயமாக உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் உங்களுக்காக அற்புதத்தை காண கிருபை செய்வார். அவர் அற்புதர், அவர் அதிசயமானவர், அவர் நாமத்தில் ஒன்று அதிசயமானவர். இன்றைக்கு பிரியமானவர்களை விசுவாசிக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை காண கிருபை செய்வார். நம்மளால் ஒரு மனதாக இணைந்து ஜெபிப்போமா? அன்பின் பிதாவை அப்பா, எங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க. எங்களிடத்தில் அநேக குற்றங்கள் குறைகள் உண்டப்பா, தயவாய் மன்னிங்க. நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்களுக்கு வேண்டும். இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசுத்தமாய் வாழ இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்பா. எல்லா மாந்திரிக கட்டுகள், எல்லா இச்சையின் ஆவிகள், எல்லா சத்துருக்களின் தந்திரங்கள்ல இயேசுவின் நாமத்தால் முறியடித்து போடுங்கப்பா. பிள்ளைகளுடைய தலையை உயர பண்ணுங்கப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகளை இயேசுவின் நாமத்தினால் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குங்க தகப்பனே. நிறைவானவர் நீர் வரும் பொழுது உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவானது ஒழிந்து போகுமே தகப்பனே. நாங்கள் ஒரு மனதாய் விசுவாசிக்கிறோம். என்னோடு இணைந்து விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குறைவுகள் நிறைவாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. இந்த விதவை ஸ்திரீயின் வீட்டுல எப்படி அப்பமும் எண்ணெயும் குறைந்து போகவில்லையோ, உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அன்றன்று நாளுக்குள்ள தேவைகளை கர்த்தர் தாமே சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அற்புதத்தின் தேவனே, அதிசயத்தின் தேவனே அப்பா, உமையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் முகம் வெக்கப்பட்டு போகக்கூடாது தகப்பனே. எங்களை அற்பமாக நினைத்த மனிதர்கள் முன்பாக எங்கள் தலையை நீர் உயர பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அதிசயமானவர் ஆண்டவர், எங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் இழந்து போன எல்லா விதமான சந்தோஷங்கள், ஆசீர்வாதங்களை இயேசுவின் நாமத்தினால் இரட்டிப்பாக கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பிடுங்கி வைத்திருக்கிற பொல்லாத சாத்தானின் தந்திரங்களை இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, சத்ருவானவன் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை பிடுங்கி வைக்காதபடிக்கு அப்பா, அவன் பிடுங்கி வைத்ததற்கு தக்கதாக இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நீர் அப்பா நிறைவாக கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஞானத்தில் குறை உள்ளவன் உம்மிடத்தில் கேட்டால் சம்பூர்ணமாய் கொடுப்பீர் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சம்பூர்ண ஞானத்தினால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள், புத்தி இல்லாதவளது இடித்து போடுவாள் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. ஒவ்வொரு ஸ்திரீகளையும் புத்தியுள்ள ஸ்திரீயாக கர்த்தர் மாற்றுங்கப்பா. அவர்கள் குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்பத்தக்க இயேசுவின் நாமத்தினால் ஞானத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. குறைவோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நிறைவாக மாற்றுங்கப்பா. எல்லா கடன் பிரச்சனைகள், நிந்தைகள், அவமானங்களில் இருந்து இயேசுவின் நாமத்தினால் விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. வேலை இல்லாமல் வேலைக்காக காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக மனம் இறங்குங்க தகப்பனே. அப்பா, நீர் ஆண்டவரே அற்புதத்தின் தேவன். நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இந்த மாதத்துல இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதத்தை காண கிருபை செய்யுங்கப்பா. எந்த இடத்துல எந்த வேலையில அமர செய்ய உம்முடைய சித்தமோ அந்த சித்தமானவரே பரிபூர்ணமாய் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த வியாதியோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கிட்னி ஸ்டோன்ல அப்பா, லிவர்ல ஆண்டவரே, சரீரத்துல ஒவ்வொரு பகுதிகள்ல, இருதயத்துல பாதிப்போடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புத விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா, உம்மால் ஆகும் ஆண்டவரே. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. அப்பா, நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா, எங்கள் குறைவுகளை நீக்கி நிறைவாக்குகிற பரிசுத்த தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களோடு நீர் அசைவாடி எங்களுக்கான நன்மை நீர் அப்பா எங்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய அன்பின் இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினால் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாட்கள்ல அற்புதத்தை காண கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா, நீர் அற்புதர் அப்பா. குழந்தை செல்வம் கத்தரால் வருகிற சுதந்திரம் தகப்பனே. நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு வெக்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான மனமகிழ்ச்சியை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் எண்ணற்ற தேவைகளோடு உம்முடைய பிள்ளைகள் காத்து கொண்டிருக்கிறாங்கப்பா. நெடுநாள் உம்முடைய சமூகத்தில் பல வருடங்களாக ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களிலும் இயேசுவின் சித்தத்தின்படி உம்முடைய நாம மகிமைக்கென்று பிள்ளைகளுக்கு ஆமென்றும் ஆமென் என்றும் நீர் பதில் கொடுக்க போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் அப்பா குறைவின்றி நடத்தினீரோ, உடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் வாழ்கிற சர்வ சதா நாட்களிலும் அப்பா குறைவின்றி நிறையாக கர்த்தர் ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதித்து பிறருக்கு ஆசீர்வாதமாக அப்பா வாழ நீர் தாமே தகப்பனே பிள்ளைகளை வழிநடத்தி செல்லும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, நீர் அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக நன்றி. இம்மட்டும் நீர் காத்து வழிநடத்தி வந்தீர்
நீர் தகப்பன் இனி வரும் நாட்களிலும் பிள்ளைகளை வழிநடத்தி வாங்கப்பா. ஆவிக்குரிய தேவைகள் இம்மைக்குரிய தேவைகளினால் பிள்ளைகளை திருப்தியாக்குங்கப்பா. பிள்ளைகளோடு முகமுகமாய் நீர் பேசுங்க தகப்பனே. நீர் பிள்ளைகளோடு வாசம் செய்யுங்க தகப்பனே. எங்கள் சரீரம் நீர் தங்கும் ஆலயம் அப்பா. எங்கள் ஆலயத்தை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள கர்த்ததாமே கிருபை செய்யுங்க. வலது இடதுபுறம் சாய்ந்து விழுந்து போகாதபடிக்கு நித்திய பரிசுத்த வழியில நடந்து நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த இளைப்பாறுதல் தேசத்தை வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஜீவ கிரீடத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. வீணான பயங்கள் வீணான போராட்டங்கள் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது தகப்பனே. சமாதானமான நித்திரையை கட்டளையிடுங்கப்பா. அதிகாலையில் உம்மை தேட பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்க. அதிகாலையில் உம்மை தேடுகிறவர்கள் உம்மை கண்டடைகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. காலைதோறும் உடைய கிருபை புதிதாய் இருக்குமே தகப்பனே. ஒவ்வொரு நாளும் புது புது கிருபையினால் நன்மையினால் உடைய பிள்ளைகளை திருப்தியாக்குங்க தகப்பனே. ஏதோ இந்த காணொலியை கேட்டோம் போனோம் என்று இருக்கக்கூடாதுப்பா. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து குறைகளும் இயேசுவின் நாமத்தினால் நிறைவாக மாற வேண்டும் தகப்பனே. அப்பா நீர் ஐஸ்வர்ய சம்பன்னர் அப்பா. உம்மிடத்தில் எல்லா விதமான ஆசீர்வாதமும் இருக்கிறது ஆண்டவரே. உடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் ஐஸ்வர்யத்தை சுதந்திரித்துக் கொண்டு பிறருக்கு ஆசீர்வாதமாக நாங்களும் ஆசீர்வாதமாக இருக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்கப்பா. இடத்துல அநேக குற்றங்கள் குறைகள் இருக்கிறது ஆண்டவரே. அப்பா எங்களுடைய மாம்சத்துல எங்களுடைய எண்ணங்கள்ல ஆண்டவரே எங்கள் ஜென்ம சுபாவங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான பாவ எண்ணங்களை பாவ கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால் மன்னித்து அப்பா எங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்கள் முன்னோர்கள் தாய் தகப்பன் செய்த பாவங்கள் தலைமுறை சாபங்கள் எங்களை தொட முடியாதபடிக்கு கர்த்தராகிய தேவன் எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சாபங்களை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வாதமாக மாற்றுங்கப்பா. மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று சொன்ன வசனத்தின்படி எல்லா சாபத்திற்கும் நீர் எங்களை மீட்டு கொண்டீர் ஆண்டவர். அதற்காக நன்றி. சிலுவையில் நீர் சிந்தின ரத்தத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா. எங்கள் பாவங்களை எங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவதற்கு நீர் சிலுவையில் எங்களுக்காக ரத்தம் சிந்தினீர் ஆண்டவரே. அந்த ரத்தத்தின் வல்லமையினால் அப்பா எங்கள் பாவங்களை எங்களை சுத்திகரித்து எங்கள் குறைவுகளை இயேசுவின் நாமத்தினால் அப்பா நீர் நிறைவாக்கும்படியை ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சாட்சிகளை கேட்க பண்ணுங்கப்பா. அதிசயமானவர் அதிசயத்தை நீர் கட்டளையிடுங்க தகப்பனே. வியாதியிலிருந்து ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவரே குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வத்தை கட்டளையிட்ட பிள்ளைகள் தலையை உயர்த்துங்க தகப்பனே. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா பிள்ளைகள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. என் தேவனால் எல்லாம் ஆகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபித்த ஜெபத்தை நாங்கள் மறந்தாலும் என் தேவன் நீர் மறவாதவர் ஆண்டவரே. ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஆமென் என்று நீர் பதில் கொடுக்க போகிற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பா உம்முடைய நிறைவான ஆசீர்வாதத்துக்கு காத்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பலனடைந்த சட்டைகளை விரித்து கழுகை போல பலனடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எழும்பி பிரகாசிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்பா. நாங்கள் எழும்பி பிரகாசிக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமீன். காட் பிளஸ் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க.